வணக்கம். இன்று நாம் காண இருப்பது பொச்சாவாமை அதிகாரத்தின் 4வது குறள். பொச்சாவாமை அப்படின்னு சொல்லும்பொழுது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், மறதி, சோர்வு, கவனக்குறைவு ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாது. அது யாருக்கு அப்படின்னாக்கா பெரும்பாலும் அரசியல் செய்யக்கூடிய தலைவனுக்கு இருக்கவே கூடாது. அப்படியே ஒரு நொடியும் ஒரு கணமும் அவன் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இல்லைன்னா எதிரிகள் நம்ம ரொம்ப சுலபமாக அழித்து விடுவார்கள். இதெல்லாம் இந்த அதிகாரத்தின் கீழ் வரக்கூடிய குறட்பாக்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. இந்த குறள் என்னன்னு பார்க்கலாம். அச்சம் உடையார்க்கு அரணில்லை, அச்சம் உடையார்க்கு அரணில்லை, ஆங்கில்லை பொச்சா புடையார்க்கு நன்கு, ஆங்கில்லை பொச்சா புடையார்க்கு நன்கு. அச்சமுடையார்க்கு அரணில்லை, ஆங்கில்லை பொச்சா புடையார்க்கு நன்கு. அச்சம் உடையார்க்கு அரண் இல்லை. மற்றும் பயம் அப்படின்ட்டு இருந்தாக்கா எத்தனை காவல்கள் இருந்தாலும், அவனை சுற்றி பெரிய அரண் இருந்தாலும் அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீ எத்தனை ஆயிரக்கணக்கான காவலர்கள் போட்டிருந்தாலும், என்ன பாதுகாப்பு கொடுத்திருந்தாலும், இசட் பிரிவு, ஒய் பிரிவு பாதுகாப்பு, அதை தாண்டி கோட்டை, மதில், சுவர் எல்லாம் இருந்தாலும் ஒருத்தனுக்கு பயம் இருந்ததுன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. இத்தனை பாதுகாப்பு இருந்தும் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது, பய உணர்வு போகாது. அதே போல் மறதி அல்லது சோர்வு அல்லது களைப்பு இது இருக்கக்கூடிய ஒரு அரசனுக்கு என்னதான் பெரிய ராஜா சக்கரவர்த்தினாலும் ஒரு பைசா புண்ணியம் இல்லை. ஏன்னா அவனுக்கு அந்த மறதிங்கிறது இருக்கிறதுனால நாட்டை வழி நடத்தக்கூடிய ஒரு நல்ல பண்பு இருக்காது. இதுதான் இந்த குறள் எடுத்து சொல்கிறது. எப்படி பயத்தை உடையவனுக்கு எவ்வளவு பெரிய கோட்டை அல்லது அரண் இருந்தாலும் அந்த பாதுகாப்பு உணர்வுங்கிறதே இல்லாமல் திரும்பி பயந்துக்கிட்டே இருக்கானோ, பிரயோஜனம் இல்லை இல்லையா? அந்த கோட்டையால் அவனுக்கு என்ன பயன்? ஒன்றும் கிடையாது. அதே போலத்தான் மறதி இருக்கக்கூடிய அரசனுக்கு எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும் எந்த ஒரு பயனும் கிடையாது என்கிறது வள்ளுவம். நாளை அடுத்த குறளில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.